டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவி ஒருவர் அதே கல்லூரியில் பயிலும் தனது ஆண் நண்பருடன் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒன்றாக அமர்ந்தவாறு பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இருவர் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பிலிருந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வன்கொடுமை புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் பேரில் வன்கொடுமை உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது, போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் கோட்டூரை சேர்ந்த 37 வயதான ஞானசேகரன் என்பவர் இந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கோட்டூர்புரம் மண்டபம் பகுதியில் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பற்றி தொடர்ந்து போலீஸ் நடத்திய விசாரணையில் பல்வேறு பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரியாணி கடையில் விற்பனை முடிந்ததும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் காட்டு பகுதிகளுக்கு செல்வதை இவர் வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். அப்போது பல்கலைக்கழக வளாகத்தில் தனிமையில் இருக்கும் காதலர்களை மிரட்டி மாணவிகளிடம் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதோடு காதலர்களை வீடியோ பதிவு செய்து மிரட்டி பல்வேறு மாணவிகளிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்ட பகீர் தகவலும் வெளியாகியுள்ளது. ஞானசேகரன் மீது கடந்த 2011ஆம் ஆண்டே இதே போன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தொடர்பான புகார் இருந்துள்ளது. ஞானசேகரன் மீது சென்னையில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் அம்பலமாகி உள்ளது. இந்த நிலையில் கைதான ஞானசேகரனுக்கு காலில் மாவுகட்டு போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஞானசேகரனை பிடிக்க முயன்ற போது தப்பி ஓடிய அவர் கீழே விழுந்ததில் இடது கை மற்றும் இடது கால் பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் மாவுக்கட்டு போட்டுள்ளனர் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதன் FIR காப்பி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபரின் விவரங்களை வெளியிடக்கூடாது என்பது சட்டமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், முகவரி, அவர் எங்கே இருக்கிறார், எந்த துறையில் படித்து வருகிறார், எந்த நபருடன் தனியாக அமர்ந்திருந்தார் என்பது குறித்து பல்வேறு விவரங்களுடன் கூடிய FIR காப்பி வெளியாகி தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மாணவியின் இந்த தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்ட நபர் யார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. அதே போல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதற்கு முன்பாகவே ஞானசேகரன் யாருடனோ போனில் பேசி அனைத்தையும் கூறியதாக சொல்லப்படுகிறது. அந்த நபர் யார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இப்படி இந்த வழக்கு எதிர்பாராத பல திருப்பங்களை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் ஜெயக்குமார் மற்றும் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.